ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆனவங்களா? உங்கள் வீட்டில் எல்லாரையும் சமையலில் இம்ப்ரெஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. பொதுவாகவே மாமியார் வீட்டில் உங்கள் குக்கிங் டேலண்ட் டெஸ்ட் பண்ண நிறைய பேர் ரசம் வச்சு கொடுன்னு தான் கேட்பாங்க. ஸோ என் ஸ்டைலில் ரசம் வச்சு பாருங்கள், உண்மையாகவே எல்லாருக்கும் பிடிக்கும். ரசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துருவோம். மிளகு, சீரகம், பூண்டு, 3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதில் சீரகம் மிளகை விட கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கணும், இல்லாட்டி மிளகு ரசமாயிடும். நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி லெமன் சைஸில் புளி, 3 தக்காளி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் உங்கள் தேவையான அளவுக்கு உப்பு, கல் உப்பு நான் போடுவேன், கல் உப்பு நான் போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த புளியும் அதில் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சொல்லியிருந்த அந்த சீரகம், மிளகு, பூண்டு, அந்த 3 காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது எப்படின்னா ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தாலும் ஓகே. அரைச்சதெல்லாம் என்ன பண்ணோன்னா அந்த விழுதை எடுத்து நம்ம மஞ்சள், உப்பு, அப்புறமா புளி போட்டிருந்தோம்ல அந்த தண்ணியிலே மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கரைச்சி கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே தக்காளியும் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தக்காளி கரைச்சி கூட விட்டுக்கலாம். இந்த மிக்சரை இதில் எல்லாத்துலேயும் போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் எடுத்து வச்சுருந்தீங்கல்ல அது எல்லாமே இதில் போட்டுட்டு நல்லா கரைச்சி விடணும். நல்லா கரைச்சி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் தாளிப்பே கொடுக்கணும். நான் 2 தக்காளி அந்த மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். இன்னும் ஒரு தக்காளியே நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த ரசத்தில் போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போது நல்லா கரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அது ஒரு 10 நிமிஷம் ஊறணும். அது ஊறினதும் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா அது பொரிஞ்சதும் அதை எடுத்து அந்த ரசத்தோட இதில் மிக்சரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுருங்க. வச்சுட்டு அந்த ரசம் கொதிச்சிடக்கூடாது. கொதி வர்றதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணால் தான் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் என் ஸ்டைலில் ரசம் வச்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. அதுக்கு முன்னாடி என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.